உங்களுடைய நீண்ட கால நண்பர்களான ரஜினியும் கமலையும் எப்போ பார்த்தீங்க? கமல் சாரை நான் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு பார்க்குறேன். அடிக்கடி கமல் சாரை பார்ப்பேன். பட் ரஜினி சாரை பார்த்து ரொம்ப ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. முந்திலாம் 48 நாளைக்கு ஒரு தடவ மண்டலத்துக்கு ஒரு தடவ பார்ப்போம். அந்த மாரி இருப்போம். இப்போ அந்த மாரி அது குறைஞ்சு போச்சு. இப்போ நெறைய ஸ்டார்ஸ் உள்ள படத்தில நடிக்கும்போது, அப்ப நான் நெனைப்பேன், ரஜினி சாருடைய படத்தில, இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருந்தா எப்படியா இருக்கும்? இந்த கேரக்டருக்கு ஏன் நம்மள கூப்பிடல? அப்படின்னு எப்பாவது ரஜினியோட நம்மள கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயமா நான் யோசிக்கிறேனே தவிர, மத்தபடி ரஜினி சார் ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கல. விஜய் அரசியலுக்கு வர்றத பத்தி பாசிட்டிவா பல பேட்டிகள்ல நீங்க பேசியிருக்கீங்க. விஜய்கிட்டேருந்து அழைப்பு வந்தா, அந்த கட்சியில இணைகின்ற வாய்ப்பு இருக்கா? முதல்ல நம்ம எப்பவுமே சில நேரத்தில டைட்டானிக்ல வந்து எடுத்த உடனே கப்பல் கவுந்துருச்சுன்னு காமிச்சுட்டு, அதுக்கப்புறமேல படத்த ஆரம்பிப்பாங்கல்ல. அந்த மாரி அந்த கேள்விக்கு நான் பதிலே சொல்லிடுறேன். மிஸ்டர் விஜய் வந்து அவர வாழ்த்துற நானு, அவர் என்னைக்கு அவருடைய கட்சி கூப்பிட்டாலும் நான் போமாட்டேன். ம். இதுவரைக்கும் நெறைய கட்சிகள்லேருந்து என்ன கூப்பிட்டுருக்காங்க. எந்த கட்சிக்குமே நான் போமாட்டேன். என்னுடைய அரசியலுங்கிறது இதெல்லாம் அல்லாத ஒரு அரசியலா இருக்கணுங்கிறது தான் ஆசை. அது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பிராக்டிகலா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இப்போ விஜய் வந்து ஒரு அரசியல் ஆரம்பிச்சாருன்னா கூட, அவர் யாரோட சேர்ந்து மறுபடியும் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கூட்டணி கூட்டணி. வச்சுக்கிறாரோ, அத பொறுத்து தான் வெற்றி வாய்ப்பு ம். அப்படின்ட்டு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து வரும்போது நமக்கு என்ன வந்ததுன்னா, இந்த மாரியான விஷயங்கள் இருந்தா கூட அவர் வந்து பெருசா ஜெயிச்சுட்டு வந்தாரு. அந்த மாரி விஜய் வந்து அரசியலுக்கு வரத பத்தி நான் பாசிட்டிவா சொல்ல வரேன்னா, இதுவரைக்கும் விஜய் கூட நான் ஒரு படம் ஒர்க் பண்ணது கிடையாது. அழகிய தமிழ் மகன் படத்தில அவர் கேட்டாருன்னு என்னுடைய கவிதைகள நான் அவருக்கு எழுதி தேடி குடுத்தேனே தவிர, கொடுத்தீங்க. அவர்கிட்ட நான் இதுவரைக்கும் எந்த விதமான ஃபேவர அனுபவிச்சது கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, நான் ஏதோ ஒரு இடத்துல அவர்ட்ட கேட்டேன். "இத நீங்க கொஞ்சம் பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்டேன். "உங்களுக்கு தெரியுங்களா சார், நான் அந்த மாரிலாம் பண்ண மாட்டேன் சார்" அப்படின்னாரு. ஏதோ அ ட்ரெய்லர போடுறதோ, அது போடுறதோ அந்த மாரிலாம் பண்ணேன். ஏன்னா ஒருத்தருக்கு பண்ணா எல்லாருக்கும் பண்ணணும். அந்த மாரி அவர் தவிர்த்திருக்காரே தவிர, அவரால நான் எந்த ஃபேவரையும் இதுவரைக்கும் அனுபவிச்சது கிடையாது. இனிமே அனுபவிக்க போறது கிடையாது. ஏன்னா அந்த படம் கடைசி படம்ன்ட்டாரு. சொல்லிட்டாரு. அதனால எந்த நோக்கமும் இல்லாம, ஜனநாயகத்தில எவன் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம்னா, இப்ப உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேட்டா கூட, துணை முதல்வர்ட்ட கேட்டா, விஜய் வந்து அத பத்தி கேட்டா, இது ஒரு ஜனநாயக நாடுங்க. யார் வேணாலும் வரலாம். அதே தான் நானும் சொல்றேன். அப்படி வந்த ஒருத்தர் யார எதிர்ப்பாரு அப்படின்னா, அவரு வந்து ஆளுங்கட்சிய தான் எதிர்க்கணும். அப்பதான் அவருக்கு பேரே தவிர, பின்ன விஜயகாந்த் சாருக்கு எதுக்காக பேர் வந்தது? அப்படியே ஒரு சிங்கம்னு சொல்லக்கூடிய ஜெயலலிதா அவர்கள வந்து டமால்னு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல மாத்துனாரு. அதுதான் அவருடைய இத வந்து மக்கள் ரசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஒரு ஹீரோ தான் வேணும்னு சொன்னோம்னா, விஜய் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வரதுல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அவரு வராரு. போட்டி இல்லாம அவர் வந்துரவே முடியாது. என்னங்க அவர் எல்லாரும் தடுக்குறாங்களேன்னா, தடுக்காம வரதுல பிரயோஜனம் கிடையாது. இந்த ஓட்டப்பந்தயத்தில 2 பேர் ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் வாங்குறதுல என்ன பிரயோஜனம்? அதனால எல்லா எதிர்ப்பும் கரெக்ட்டான விஷயம். இத நான் தூரத்தில இருந்து பார்த்து அவர் வராரா? ஒரு ரூ. 200,00,00,000 சம்பளத்த வேணான்னு ஒருத்தர் வராருன்னு சொன்னோம்னா, அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இதுதான் நான் பார்க்கறது. இதுக்கு பின்னாடி எந்த குதர்க்கமான யோசனையும் எனக்கு இல்ல. அதில கமெண்ட்ல ஒருத்தன் போடுறான். ம். 20,000 2,000,00,00,000 விட்டு 200,00,00,000 விட்டுட்டு 20,000,00,00,000க்கு இல்லங்க அவர் பிளான் பண்ணிட்டு வராரு அப்படின்றான். அது எனக்கு வந்து தெரியாது. இந்த அரசியல்ல இப்படி வர ஒரு விஷயங்கள். நான் இதுவரைக்கும் மட்டுமே பாராட்டி விட்டுறேன். அப்பதான் நெறைய பேருக்கு வந்து இப்போ உடனே என்ன பண்றாங்கன்னா, விஜய நம்ம புகழ்ந்து சொல்லும்போது உடனே அஜித் ரசிகர்களுக்கு கோவம் வருது. ம். அஜித் வந்து இப்ப சமீபத்தில பத்மபூஷன் கிடைச்சதுக்காக வரும்போது, எனக்கு தான் ஒரு ஒரு மத்தியானத்தில எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஒருத்தர் கேட்டாங்க, இவரோட அஜித்தோட நம்பர் வேணும். உடனடியா கான்டாக்ட் பண்ணணும். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்லேருந்து ஒருத்தர் பேசுறாங்கன்னு ஒரு ஒரு முக்கியஸ்தர் ஒருத்தர் பேசினாங்க. நான் உடனே சுரேஷ் சந்திராவெல்லாம் கான்டாக்ட் பண்ணி அந்த கான்டாக்ட் பண்ணி குடுத்தேன். அன்னைக்கு பார்த்தா சாயங்காலமோ இல்ல மறுநாள் காலையிலயோ நமக்கு தெரிஞ்சது அவருக்கு பத்மபூஷன். அத மொதல்ல போட்டு பாராட்டி, கிராட்டி நான் பண்ணது நான் தான் பண்ணேன். அதுக்கப்புறமேல ஏதோ ஒரு கேள்வி வரும்போது என்கிட்ட கேட்டாங்க. இந்த மாரி அஜித்துக்கு அவார்டு குடுக்குறது, இந்த பத்மபூஷன் குடுக்குறது விஜய்க்கு எதிரான விஷயமா இருக்கலாமா? இருக்கலாம். நானும் அப்படிதான் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். அது எனக்கு தெரியல. எனக்கு ம். எல்லாரும் சொல்றாங்க, இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்றாங்க. அது ம். இருக்கலாம். அத பத்தி எனக்கு தெரியாது. ம். அப்படின்னு நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். ம். உடனே அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு நம்மள கிழின்னு கிழிக்க ம். ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது நான் வந்து அஜித்தோட ஃபேன் கிடையாது. நான் ஒரு ஃப்ரெண்டு அல்லது சக கலைஞன் அந்த மாரி தான் நான் பார்க்க முடியுமே தவிர, அஜித்தோட ஃபேன் மாரி நான் பார்க்க முடியாது. ம். அதனால அஜித்தோட ஃபேன்ஸோ, இல்ல விஜயோட ஃபேன்ஸோ எல்லாருமே வந்து அப்புறம் அசிங்கமான, அருவருப்பான வார்த்தைகள பயன்படுத்துறது இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து யாருக்கு கஷ்டம்னா, அஜித் மாரி இருக்கவங்களுக்கு தான் கஷ்டம். விஜய் மாரி இருக்கவங்களுக்கு தான் கஷ்டம். ஏன் இவங்க ஃபேன்ஸ் வந்து இவ்வளோ கீழ தரக்குறைவா நடந்துக்கிறாங்கன்ட்டு. அது நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்ல அஜித் கூட சொல்றாரு, "கடவுளே அஜித்ன்னு சொல்லாதீங்க" அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. அந்த மாரி இது இவங்க தான் பார்த்துக்கணும். அப்படி இல்லாட்டி அவங்க ஃபேன்ஸ்ன்னு சொல்றவங்க பூரா செய்ற தவறு பூரா அது போய் அவங்க மேல தான் போய் சேரும். அதனால விஜயோட அரசியலுக்கு நான் வந்து என்னுடைய வரவேற்பு மனதார இருந்தாலும், இந்த போட்டி, பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து அதுக்காக ஒருத்தர் இவ்வளோ வருஷமா ஒரு கிங்கா இருக்கிற ஒருத்தவங்க, திடீர்னு நீங்க வந்து நான் தான் சிஎம் ஆவேன்னு சொன்னா, அவங்க எப்படி சும்மாவா இருப்பாங்க?
அதுக்கான ஒரு எதிர்ப்பு வந்துட்டு தான் இருக்கும். அப்படி தான் கலைஞருக்கு வந்தது, அப்படி தான் எம்ஜிஆருக்கு வந்தது, ஜெயலலிதாவுக்கு வந்தது. எதிர்ப்பு இல்லாம நீங்க ஜெயிக்கவே முடியாது. அதனால நீங்க எப்படியாவது ஜெயிச்சுட்டு போங்க. ஆனா நீங்க கூப்பிட்டா நான் வரமாட்டேன்றது தான். நான் உன்ன கூப்பிடவே இல்லைன்னு சொல்லலாம். நீயா எதுக்கு ஏன் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க தான் கேட்டீங்க என்ன, நான் சொல்லல. அந்த மாரி சீமான் விஷயம் வரும்போதும் அதே மாரி தான். நான் பேசுறது பூரா ரொம்ப ஆண்மையோட, தைரியத்தோட எனக்கு எது சரின்னு படுதோ, அத நான் சொல்றேன். பெரியார பத்தியோ, சீமான பத்தியோ பேசும்போது நான் சொன்னேன், இப்போ கூட சீமான் அரசியல் பண்றதுக்கு பெரியார் தேவைப்படுறாரு. அப்படின்னு சொன்னேன். அது பெரியார் இருக்காரா இல்லையாங்கிறத விட, பெரியாருடைய விஷயத்த வந்து எடுத்து வச்சு அவர் பேசுறாருங்கிறது நான் ரொம்ப சர்க்காஸ்டிக்கா சொன்னேன். உடனே சீமான் சம்மந்தப்பட்டவங்க பூரா நம்மள கிழி கிழின்னு கிழிக்கிறது. அப்புறம் காதலர் தினத்தப்ப கூட நான் நேத்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். நீங்க பார்த்தீங்களான்னு தெரியல. காதல் ஒழிகன்னு ஒரு படம். ஒரு பிப்ரவரி 14th அந்த படம் ஆரம்பிக்கிறது. அந்த சீமான் டைரக்ஷன்ல நான் நடிக்கிறதுக்கான ஒரு படம். அங்கேருந்து எங்களுடைய நட்பை போட்டுட்டு, இப்ப நான் சொல்றேன் கடவுள் இல்லை பெரியார். பெரியாரே இல்லை சீமான். இது 2யும் ஒரே விதமா தான் நான் ரசிக்கிறேன். உண்மையிலேயே ஒருத்தன் தைரியமா ஒருத்தர் சொல்றாரு. இந்த உலகமே நீங்க பெரியார ஒத்துக்குங்க சார். நான் ஒத்துக்க மாட்டேன். அவ்வளோதான்றாரு. இத நான் ஒரு பார்வையாளனா ரசிக்கிறேன். உன்னுடைய அந்த ஒரு கம்பீரத்த நான் பார்க்குறேன். பெரியாருக்கு என்ன கம்பீரம் இருந்ததுன்னா, கடவுள் இல்லைன்னு இப்ப இல்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ற தைரியம் இருந்தது இல்லையா? அத நான் நேசிக்கிறேன். இதுல வந்து நான் தனித்தனியா போய் சீமான் ஆளு, நான் பெரியார் ஆளு, விஜய் ஆளு, அஜித் ஆளுன்னு பிரிச்சு பிரிச்சு அவங்க நம்மள அப்புறம் மிக அருவருப்பான வார்த்தைகள் அகைன் கீர்த்தனாவெல்லாம் சம்மந்தப்படுத்தி ஓ! அதுல. கீர்த்தனாவுடைய கணவர் அக்ஷய் அக்னியேனின்னு அதில கீர்த்தனா, அக்ஷய் அக்னியேனின்னு போட்டிருக்கு. டீன்னு சொல்லக்கூட. இப்படி ஜாதிய வந்து நீ இப்படி கொண்டாடுற நீ எப்படி வந்து பெரியார நீ ம். வந்து இது பண்ணுவ? அப்புறம் இந்த தெலுங்கு, கிலுங்கு அந்த மாரிலாம் போட்டு அருவருப்பான வார்த்தைகள். அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, "எப்பா நமக்கு வேணாம் இந்த கமெண்ட்டும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நம்ம அப்படியே ஒதுங்கிடலாம்." அப்படின்ற லெவலுக்கு நம்மள பயமுறுத்துறது பூரா இந்த அருவருப்பான ஒரு வாசகங்கள். இப்ப நம்ம போடுறோம். இதில என்ன வரப்போதோ தெரியல. பார்க்கலாம். பொதுவாகவே அரசியல்ல பார்த்திபனுக்கு நாட்டம் இல்லையா? நெறைய இருக்கு. ம். ஏதாவது ஒரு நாட்டம்ங்கிறது மாற்றமா இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா எந்த ஆட்சி வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் சில நல்லது, சில கெடுதல், சில கெடுதல் நல்லது. இப்போ நீங்க நிர்மலா சீதாராமனும், சிதம்பரமும் அங்க பாராளுமன்றத்தில பேசுறத பார்க்கும்போது, இவங்க காலகட்டத்தில அவங்க பேசி கிளாப்ஸ் வாங்குனாங்க. அவங்க காலகட்டத்தில இவங்க பேசி கிளாப்ஸ் வாங்குறாங்க. இந்த டாக்ஸ் தப்புன்றாங்க, அந்த டாக்ஸ் தப்புன்றாங்களே தவிர, முழுமையா ஒரு பெரிய மாற்றம் வந்ததே கிடையாது. எல்லா மாற்றத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு ஏமாற்றம்னு ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? இதெல்லாம் உடைக்கிற மாரியான ஒரு பெரிய மாற்றம் தமிழக அரசியல்லயும் வரணுங்கிறது விருப்பம். வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சமீபத்தில இருக்காது. ஆனா டெஃபினட்டா ஒரு நாளைக்கு மாறும். அது எப்படி மாறாமயே இருக்கும்? மாற்றம் ஒன்று தான் மாறாதுன்னும்போது, இது மட்டும் எப்படி மாறாம அப்படியே இருக்கும்? உங்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து உங்க டயலாக் டெலிவரி. நீங்க தமிழ தாண்டி மலையாளம், தெலுங்கு, கன்னடத்தலாம் நடிச்சிருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? சில டைரக்டர் வந்து டைரக்ஷனே தெரியாம மாட்டிக்குவாங்க. அதாவது டைரக்ஷனே தெரியாம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும். நான் அந்த மாரி ஒரு படம் பண்ணேன். ம். ஃபர்ஸ்ட் டேயே தெரிஞ்சு போச்சு இவருக்கு தெரிய மாட்டேங்குது அது. இதனால நாங்க பண்ற கிண்டல விட அவருக்கு உள்ள தெரியுது தெரியுங்களா? அது ரொம்ப பெரிய கஷ்டம். கரெக்ட். நமக்கு ஒண்ணு தெரியாம நம்ம ஒண்ணுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். நமக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு. அந்த மாரி அந்த மாரி மொழி தெரிஞ்சு நம்ம பேசுற வித்தையே வேற. மொழி தெரியாதப்ப இல்ல, கான்சன்ட்ரேஷன் பூரா மொழியில தான் போயிடும். ஆமா. இப்ப நான் வந்து மலையாளத்த கரெக்ட்டா பேசணும். அது பேசணுமா? இல்லாட்டி டயலாக்க கரெக்ட்டா நடிக்கணுமா? தெலுங்குல பேசும்போது அந்த மாரி தான். எனக்கு தெலுங்கு வந்து என்னோட தாய்மொழியா இருந்தா கூட, தமிழ் அளவுக்கு எனக்கு வந்து தெலுங்கு வந்து இப்படி ஃப்ளூயன்சி பேச இல்ல. தெரியாது. ஃப்ளூவன்சி இல்ல. எனக்கு தெரியாது. அதனால அது ஒரு சங்கடமான விஷயமா தான் இருக்கும். என்னுடைய முதல் படத்துல இருந்து ஹிந்தி பட வாய்ப்பு எனக்கு வந்துகிட்டே இருந்தது. ம். புதிய பாதையோட அவ்வளோ பெரிய உங்களுக்கே தெரியும் ஒரு படம் ஹிட்னா அவ்வளோ ஆமா. பெரிய வாய்ப்பு வந்தது. ம். அப்பலாம் வந்து என்னுடைய 2 படத்த அனில் கபூர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. புதிய பாதையும், உள்ளே வெளியும். பேனாம் பாஷா, அந்தர் பஹர்ன்னு பேர்ல. அனில் கபூர வந்து தாஜ் ஹோட்டல்ல பார்ப்பேன் நானு. அவரு என்ன பார்த்துட்டாருன்னா, நான் ஓடி போய் டாய்லெட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவேன். என்னன்னா, எனக்கு எப்படி கம்யூனிகேட் பண்றது? இப்ப அளவுக்கு நான் இங்கிலீஷ் பேச தெரியாது எனக்கு அப்போ. புரியுது. அவர் ஏதாவது கேட்டு நான் ஏதாவது தடுமாறுனா அசிங்கமா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் போய் டாய்லெட்டுக்குள்ள போயிட்டு, அவர் போனதுக்கப்புறம் தான் நான் வருவேன். இந்த மாரிலாம் காமெடி நடந்திருக்கு. எனக்கே மெதுவா கான்ஃபிடன்ஸ் வந்து, இப்ப நான் ஒரு ஹிந்தி படத்த டைரக்ட் பண்ற அளவுக்கு எனக்கு வந்திருக்கு. நீங்க எதையுமே கான்ஃபிடன்ஸ் இல்லாம பண்ணீங்கன்னா, அங்க கொஞ்சம் பிரச்சனை வரும். அதனால மொழிய சரியா கத்துக்கிட்டு பேசினா தான் கரெக்ட்டா இருக்கும். ஆனா இதுவரைக்கும் நான் பண்ண படங்களுக்கெல்லாம் டப்பிங்கே நான் தான் பேசியிருக்கேன். ஓ! மலையாள படமோ, தெலுங்கு படமோ, கன்னட படம் ஒண்ணு பண்ணியிருக்கேன். ம். அது எல்லாமே நான் தான் பேசியிருக்கேன். அதுக்கான கொஞ்சம் பிரயத்தனம், முயற்சி கொஞ்சம் அதிகமா இருக்கும். நான் 5 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு பதிலா 4 மணிக்கு எந்திரிக்கணும். அத மனப்பாடம் பண்ணணும். இப்ப எப்படி ஐஸ்வர்யா ராய் வந்து இவ்ளோ அழகான தூய தமிழ அவங்க எப்படி பேசுவாங்க? அதுக்கு எவ்வளோ பெரிய காலையில அவங்க வந்து ஒரு 3 மணி நேரம் அவங்களுக்கு மேக்கப்பு. அவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணிக்கிட்டு உட்காந்து எந்நேரமும் அத படிச்சுட்டே இருப்பாங்க. மொபைல்லாம் தொட்டு நான் பார்த்ததே கிடையாது ஓ! செட்ல. இப்ப எல்லாம் சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட் கூட மொபைல் இல்லாம இருக்க மாட்டாங்க. அவங்க மொபைல் தொட்டு நான் பார்த்ததே கிடையாது செட்ல எப்பவுமே. செட்ல. ஃபேன்டாஸ்டிக். மேபி அவங்க கேரவனுக்குள்ள போயி அந்த நேரத்தில குழந்தையோட பேசுவாங்களோ என்னமோ தெரியாது. அந்த மாரி. அதனால மற்ற மொழியில பேசும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிக அக்கறையும், அதிக இதுவும் தேவை. இன்றைய சினிமாவுடைய சூழல் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு?
பன்மடங்கு அதிகமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. இப்போ அந்த சினிமா தியேட்டருக்கு வர கூட்டம் குறைஞ்சிருக்கு, அதெல்லாம் என்ன சொன்னா கூட, ஒரு நல்ல படம்னு வந்ததுக்கு அப்புறமேல டெஃபினட்டா எந்த பெரிய விளம்பரமும் இல்லாம ரப்பர் பந்து ஓடிட்டு தான் இருக்கு. அதனால அது மறுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியா தான் இருக்கு. அப்புறம் எனக்கு கிரிக்கெட் தான் விளையாட தெரியும்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேல, நீங்க எனக்கு டென்னிஸ பத்தி பேசினா எனக்கு தெரியாது. அந்த மாரி எனக்கு நல்ல படங்கள்னு ஒண்ணு இருக்கும். எனக்கு வந்து இந்த மாரி ட்ராக்ல இந்த சினிமா போச்சுன்னா, அதில நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியும். இப்ப கேம் சேஞ்சரும் ஓடிடுது. இதுவும் ஓடிடுது. அந்த படம் ஓடிடுது. எல்லா படமும் இந்த பக்கம் ஓடிடுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப எனக்கு ஒரு பயம் வந்துரும். நம்ம கதை இங்க வேகாது போல இருக்கு அப்படின்ட்டு. இது நல்ல ஆமா. பார்வை. இப்ப நம்ம ஓடுற படங்கள்லாம் என்னுடைய கைக்கு அடக்கமான விஷயங்கள் தான். ஒரு நல்ல கதை. நான் டெஃபினட்டா ஒரு தவறில்லாத ஒரு நடிகன். கரெக்ட்டா அத பிரசன்ட் பண்ணிடக்கூடிய அளவுக்கு ஒரு நடிகன் தான். அந்தந்த வயசுக்கு தகுந்த மாரியான ஒரு ரோல் நம்ம எடுத்துட்டு பண்ணோம்னா, நமக்கு இன்னும் நெறைய வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஒளிமயமா இருக்குன்ற மாரி தோணுது, இந்த மாரி படங்கள் ஓட. அதனால எனக்கு சினிமா வந்து என்ன பொறுத்தவரைக்கும் சினிமா ரொம்ப நல்லா மாறியிருக்கு. பட் ஓடிடி மாரியான விஷயங்கள் நமக்கு ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு. ஓடிடி வரும்போது நம்ம என்ன நெனச்சுட்டு இருந்தோம்னா, இது வந்து சினிமாவுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும்னு நெனச்சோம். இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அத வந்து சினிமா தியேட்டர்ல ஓடுனா தான் அவங்க ஆமா. வாங்குறதுன்னு இருக்கு. அல்லது வேற சில படங்கள மட்டும் தான் வாங்குறதுன்னு இருக்கு. 1 மணி நேரத்துக்கு ரூ. 4லேருந்து ரூ. 1 மாறுறது இருக்கு. இது எல்லாமே ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமா இருக்கு. பட் நமக்கு சினிமாவ தவிர வேற ஒரு தொழில் தெரிஞ்சதுன்னா, அதையும் செஞ்சுட்டு இத சைட்ல வச்சுக்கலாம். அப்படி பண்ண முடியாது. அதனால நமக்கு மெயினாவே இதுதான் தெரியும். நான் வந்து என்னை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது? ஆரோக்கியம்னா உடல் மட்டுமே இல்ல. மனச ஆரோக்கியமா வச்சுக்கிறது, சிந்தனைய எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது, இந்த போட்டிக்குள்ள இன்னொரு 40 வருஷம் வந்தா கூட நான் எப்படி ஜெயிக்க முடியும்? அப்படிங்கிறது மட்டும் எனக்கு உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்க விஷயமா இருக்கு. அப்படி நம்பிக்கை வைக்கிற யாராவது தயாரிப்பாளர்கள் நம்மள அணுகும்போது, அங்க வேற ஒரு நல்ல படம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்திபன் ஒபீடியன்ட்டான நடிகரா? டைரக்டர் சொல்றத கேட்டு நடிப்பவரா? நான் அதான் சொன்னேன். முதல்ல வந்த ஃபர்ஸ்ட் டேயே நமக்கு தெரிஞ்சிரும். அல்லது கதை அத சொல்லும்போதே, பொறுத்து அமையுமா அது? இவரு மேல நமக்கு ஒரு பெரிய மரியாதை வந்துரும். அது அத பொறுத்து தான் நமக்கு. அப்புறம் இங்க போயிட்டோம்னா நம்ம கொஞ்சம் வேலை மிச்சம் இல்ல. நம்ம போனோம்னா, நம்ப எல்லாத்தையும் இவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு கையில ஒப்படைச்சுட்டு நம்ம பாட்டுல உட்காந்துருக்க ஒரு விஷயம். அது பிகினிங்ல எனக்கு கொஞ்சம் குறைவா இருந்தது. இப்ப நான் நடிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கமும். அதனால நான் ரொம்ப ஒபீடியன்ட்டான நடிகரா, போனா அவங்க சொல்லிக் குடுத்தத செஞ்சுட்டு வர அளவுக்கு. நீங்க இவ்வளோ சிரிச்சு நான் பார்த்தது இல்ல. இதெல்லாம் உண்மையான விஷயம். முதல்ல வந்து எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்ட்டு அது முகத்துல தெரிஞ்சிரும். நான் எம்ஜிஆருக்கு சொல்ற மாரி, அந்த மாரி கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு நான் அலையணும். இல்லன்னா நான் வந்து என்னுடைய நெகட்டிவிட்டியோ, இல்லாட்டி என்னுடைய கோவமோ பளிச்சுன்னு தெரிஞ்சிரும். அப்புறம் நெறைய நேரத்தில அந்த மாரி நான் வெளில வந்திருக்கேன். ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து வெளில வந்திருக்கேன். இப்பலாம் வந்து அப்படி கிடையாது. இப்பலாம் வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ, நம்ம அத செஞ்சுட்டது நல்லது. ஏன்னா, இப்ப சினிமா மாறிட்டு இருக்கு. இங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு டைரக்டரோட படம் பண்ணும்போது, அந்த சக்சஸ்ஸுக்கு என்ன காரணம்ங்கிறது 100 காரணம் இருக்கும். இப்ப லோகேஷ் கனகராஜன்னு வச்சுக்கங்களேன். அவர் வந்து இவ்வளோ பெரிய சக்சஸ வந்து ஒரு 4, 5 படங்களுக்குள்ள அடைஞ்சிருக்காரு. இப்ப அவர் படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம்னா, அந்த வாய்ப்ப அவர் சொல்றபடி செய்றது தான் சரியான விஷயம். கரெக்ட். அதில போய் இப்ப நான் வந்து விக்னேஷ் சிவனோட ஒர்க் பண்ணும்போது, அவர் என்ட்ட குடுத்து வாங்குறதுன்ற மாரி, "சார் இது இப்படி வந்திருக்குது. எப்படி சொன்னா நல்லாயிருக்கும் பாருங்க. நீங்க ஒண்ணு சொல்லுங்க, நான் ஒண்ணு சொல்லுங்கன்னு" பேசுறவங்க கிட்ட நம்ம அப்படி பேசிக்கலாம். அப்படி இல்ல, அவங்க சொல்றத நம்ம செஞ்சா நல்லாயிருக்கும்னு விரும்புனாங்கன்னா, டெஃபினட்டா போய் அப்படி செஞ்சுட்டு வந்துரலாம். அதனால அது வந்து கொஞ்சம் நமக்கு நான் முதல்லயே சொன்ன மாரி அவ்வளோ ஓட்டம் வந்து இப்ப நம்ம தேவையில்ல. கொஞ்சம் அமைதியா போய் நடிக்கிறதா இருந்தா போய் நடிச்சுட்டு வந்துரலாம். டைரக்ட் பண்ணா தான் டைரக்ட் பண்ணிட்டு வந்துரலாம். இது வந்து அப்ப இல்ல. அப்போ வந்து நமக்கு அப்படியே தலைக்கு மேல ஒரு பயம் இருந்தது. உண்மையான விஷயம் கர்வம் கிடையாது. என்னுடைய புதிய பாதை வெற்றிக்கு என்ன காரணம்னு எனக்கு சரியா தெரியாதப்போ, நான் போய் 2, 3 படங்கள்ல கமிட் ஆயிட்டு, எல்லாமே பெரிய பெரிய டைரக்டர்ஸ். ஸ்முத்துராமன் சார் மாரி, ஆர். சுந்தரராஜன் மாரி, பெரிய டைரக்டர்ஸ்ட்ட போய் மாட்டிக்கிட்டேன் நானு. மாட்டிட்டு நானும் சொல்ல முடியல. நான் சொல்றதெல்லாம் தப்பாவும் இருக்கு. படமும் சரியா வரல. தொடர் தோல்விகள், ஆமா. அந்த மாரிலாம் நெறைய இருந்து போச்சு. ஆனா, இவ்வளவு தோல்விகளுக்கு அப்புறமேலயும் இன்னும் நான் வெற்றிய பத்தி பேசிட்டு இருக்க ஒரு நம்பிக்கையான இயக்குனர் கம் நடிகரா இருக்கேன். நீங்க சொன்ன மாரி, சினிமாவுல இவ்வளோ நாள் டிராவல் பண்றது இருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம். தட் இஸ் டெஃபினட்டா அந்த வகையில பார்த்தா யூ ஆர் கிஃப்டட். நானும் இங்க வரும்போது யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம என்ன பேச போறோம்? அது எந்த வகையில நமக்கு பயன்பாடா இருக்க போகுது? இப்ப வர வர எனக்கு என்னன்னா நேரம். ம். யாரோ ஒருத்தர் சொன்னோனே நம்ம பயம் வந்துருச்சு. நம்ம பாக்கெட்ல எவ்வளோ பணம் இருக்குன்னு நமக்கு தெரியுது. பார்த்து செலவு பண்றோம். பேங்க்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரியுது. பார்த்து செலவு பண்றோம். லைஃப்ல இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரியல. உண்மை. அப்படியே செலவழிச்சுட்டே இருக்கோம். உண்மை. தினந்தோறும் அப்படியே போயிட்டுருக்கு. சூப்பர் மேட்டர். ஆமா. இப்ப நான் வந்து ஏதோ ஒரு கிங்ஷனுக்கு என்ன கூப்பிட்டாங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்திபன் மனிதநேய மன்றம்னு ஒண்ணு வச்சிருக்கேன். அதுக்கு நான் பணம் கலெக்ட் பண்றதுக்கு 5,00,000 10,00,000 பணம் வாங்குறேன். வெளியூரா இருந்தா 10,00,000 உள்ளூரா இருந்தா 5,00,000. அப்படி இல்லாம ஃப்ரீயா கூப்பிடுற இடத்துல சில நேரத்துல போ முடியுதே தவிர, பல நேரத்துல அதுக்கு பண்ண முடியல. ஏன்னா அகைன் நேரம். அந்த நேரத்துக்குள்ள நான் ஒரு கதைய யோசிச்சிடலாமா? இப்போ தனுஷ பத்தி இப்போ சமீபத்தில எஸ். சூர்யா தான் சொல்லியிருந்தார். ஒரு படத்துக்கான ஷூட்டிங் நடந்துட்டே இருக்கும்போது, கேரவன்ல போய் உட்கார்ந்து இன்னொரு படத்துக்கான ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டு இருக்காருன்ட்டு.
அவர் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு நடிகரா இருக்காரு. 2 தெலுங்கு படம், 4 ஆமா. ஹிந்தி படம், ஹாலிவுட் ஃபில்மு அதெல்லாம் பண்றாரு. டைரக்ஷன் 4 படம் பண்றாரு. இவ்வளவும் ஒரே நேரத்தில பண்ணிட்டு இருக்க ஒரு அசாத்திய பயங்கர உழைப்பு. அஷ்டாவதானியா இருக்காரு அவரு. அவரே அவ்வளோ யோசிச்சுட்டே இருக்காரு, எந்நேரமும். அப்ப நம்ம வந்து யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம போய் எதுக்கு ஃபங்ஷன்ல போய் பேசி, பெருமை ஒரு ஷீல்டு குடுப்பாங்க. பார்த்திபன் சிறந்த நடிகர்ன்னு சொல்லுவாங்க. 1000ல் ஒருவன் போட்டு காட்டுவாங்க. இதெல்லாம் இருக்கும். இதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நெறைய விஷயத்த அவாய்ட் பண்ணிறேன். அதில ஏதாவது பொருள் ஈட்ட முடியுமா? அந்த நேரத்துக்குள்ள பொருள் ஈட்ட முடியுமா? அல்லது நம்ம ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்ணிட்டு, அதை யார்ட்டயாவது பிட்ச் பண்ண முடியுமா? ஆனா நான் ஒரு தயாரிப்பாளர கூட அணுகுறதே கிடையாது. ம். என்கிட்ட இப்படி ஒரு நல்ல கதை இருக்கு சார் அப்படின்னு சொல்றது கிடையாது. அது நீங்க சொன்ன மாரி தான். அது நம்மட்ட இருக்குன்னு ஏன் அவங்களுக்கு தெரியாதா? அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நம்ம அத பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இங்க வரும்போதும் நான் செல்ஃபிஷா யோசிக்கிறேன். இந்த பேட்டி அதனால. எதுக்காக? என்ன லாபம்? பேசின விஷயங்களே பேசப் போறோமா? இல்லாட்டி பேசி இதன் மூலமா வேற ஏதாவது பிரச்சனைகள் வரப்போதா? வரப்போதா? ஆனா எது வந்தாலும் இது நான் பேசினது தானே. அப்புறம் எனக்கு ரொம்ப பிளான் பண்ணி எனக்கு பேசத் தெரியாது. எனக்கு பேசுறதெல்லாம் ஒரு ஃப்ளோல பேசுறேன். அழகு. அரசியல்லயே ஒரு பெரிய மாற்றம் வேணும்னு சொல்றேன். அது எல்லாமே சொல்றேன். அது வந்து அது நிஜமான ஒரு விஷயம் தான். உண்மையா ரசிக்கிறவங்க, உண்மையா நேசிக்கிறவங்க இந்த நாட்ட எல்லாரும் விரும்புற ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன். அதனால நான் சொல்றதுல ஒண்ணும் தவறு இல்ல. அப்படி வந்தேன். என்ன சொல்றது? என்னுடைய நம்பிக்கைய மறுபடியும் ஒரு தடவ கிளறி விடுறதாகவும், இன்னும் நல்ல வாய்ப்புகள் சினிமால இருக்குன்ற ஒரு விஷயத்த மறுபடியும் ஒரு தடவ எனக்கு நானே பதிய வச்சுக்கிறதாகவும் இருந்தது இந்த இன்டர்வியூ. நன்றி. தேங்க் யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.